தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குனர் அவர்கள், அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி எல்என்ஓ ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காரு. அந்த சர்க்குலர் என்னன்னா சி நம்பர் 18 பார் ஏடிஜிபி பார் எல்என்ஓ பார் கேம்ப் 2024 9/1/2024. அதுல என்ன சொல்றாருன்னா மெமோரண்டம் சப்ஜெக்ட் போலீஸ் என்கொயரி ஆஃப் பெட்டிஷன்ஸ் ரிகார்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இஷ்யூடு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா இட் ஹேஸ் கம் டு தி நாலேஜ் ஆஃப் தி undersigned of that some police officers are conducting inquiry on petitions which are purely civil in nature, like money dispute, land dispute, property dispute, pathway dispute, intellectual property dispute, etc. These civil matters are the matters of civil courts. Police should not interfere unnecessarily in these civil matters, except in matters where law and order issues are anticipated. அதாவது என்ன சொல்றாருன்னா காவல்துறை அதிகாரிகள் சிவில் வழக்குகளில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்பது எனக்கு தெரிய வருகிறது. அதாவது பணப்பிரச்சனை, இடங்கள் நிலங்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், பாதைகள் சம்பந்தமான பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு சிவில் பிரச்சனைகளில் அறிவுசார் சொத்து பிரச்சனை, அதாவது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் பஞ்சாயத்து பண்றீங்க, அது கூடாது. இது சிவில் நீதிமன்றத்தின் வேலைகள். இந்த பிரச்சனைகள்னால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று தெரிந்தால் மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடலாம். அதுவும் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு. In this regard, the following instructions are issued. There should not be any inquiry by the police on any petitions without assigning a CSR bar FIR or current paper endorsed by the superior officer or direction by the court. அந்த புகார் மனுக்களில் சிஎஸ்ஆர் ரசீது போடாமலோ எஃப்ஐஆர் போடாமலோ அல்லது மேலதிகாரிகளிடமிருந்து வரும் நடப்பு தாள்கள் இல்லாமலோ நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமலோ சிவில் வழக்குகளில் விசாரணை மேற்கொள்ளக்கூடாது. அதில் 2, police should strictly refrain from inquiring or interfering in civil matters like money dispute, land dispute, property dispute, pathway dispute, intellectual property dispute, etc. அதனால போலீஸ் நிச்சயமாக பணப்பிரச்சனை, இடப்பிரச்சனை, சொத்துகள் பிரச்சனை, நடைபாதை பிரச்சனை மற்றும் அறிவுசார் சொத்து பிரச்சனைகள் இது எதிலையுமே கட்டாயம் தலையிடக்கூடாது காவல்துறையினர். If the police officer feels that it is absolutely necessary to conduct inquiry or intervene in civil matters due to anticipated law and order issues, the concerned officers should obtain permission from the superintendent of police in districts and commissioner of police in cities without the personal endorsement of SP bar COP. Any petition inquiry on civil matters by any police officer will be considered illegal and will affect disciplinary action. அதாவது எதிர்காலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று காவல்துறை அதிகாரி நினைக்கும் பட்சத்தில் இந்த விஷயத்தில் கண்டிப்பா தலையிடணும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தடுப்பதற்காக என்று காவல்துறை அதிகாரி நினைத்தால் அது சம்பந்தமாக மாவட்டங்களாக இருந்தால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடமும், மாநகரமாக இருந்தால் மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களிடமும் அனுமதி இல்லாமல் எந்தவித சிவில் மனுக்களை விசாரித்தால் அந்த காவல்துறை அதிகாரியின் செயல் சட்டவிரோதமாகும். மேலும் அது சம்பந்தமாக அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமாக எந்தவித பாகுபாடுமின்றி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை, இந்த உத்தரவுகளை அனுப்பி வைக்க வேண்டும். All the unit officers are instructed to follow the instructions without any deviation அப்படின்னு போட்டிருக்காங்க. அது 2 all commissioner of police city except DGP office ஆவடியான் தாம்பரம், all superintendent of police districts, copy to all IG inspector general of police in zones, copy to all DIGs in ranges அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் எல்லா DIG, IG கமிஷனர்கள் எல்லாத்துக்கும் இந்த உத்தரவு நகல் அனுப்பி வைக்கப்படுகிறது. இது பிரச்சனை என்னன்னா, கடந்த வாரத்தில் NCLT அப்படின்னு சொல்ற நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல், தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயம், அங்க ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அதில் சிவில் டிஸ்பியூட்ல காவல்துறையினர் 50 கோடி ரூபாய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த கம்பெனி முதலாளி தூக்கிட்டு போய் ஆட்கடத்தல் பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி வசூல் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர் பஞ்சாயத்து பண்ணி அவரை உட்கார வச்சு மிரட்டி பணத்தை வாங்கியிருக்காங்கன்னு ஒரு
புகார் வருது. இது மாதிரி நிறைய சிவில் புகார்கள் வந்துட்டு இருக்குது. அதை தவிர்ப்பதற்காக காவல்துறையினர் இப்படி ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்காங்க ஏடிஜிபி. இருந்தாலும் இந்த காவல்துறையினர் அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க திருந்த போறதில்லை. இது மாதிரி பல்வேறு செய்திகளுக்கு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.